கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? 2025 2 மாதம் போயிடுச்சு. 2 மாதம் தேவன் கண்மணி போல பாதுகாத்தார், அப்படி தானே? இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அந்த ஆறுதலின் தேவன் என்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் நம்மளுக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தில் தேவன் எப்படி நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பாருங்க, தேவன் இந்த வேதத்தில் நிறைய ஆறுதலான வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அதில் முக்கியமான வார்த்தை என்ன? பயப்படாத. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சஞ்சலமான ஒரு காரியத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம ரொம்ப ஒரு துக்க முகமாக இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன மெயினாக நம்மளை தாக்கும் என்றால் பயம், ஃபியர் தான். சரியா? அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறது, டு நாட் ஃபியர், டு நாட் டிஸ்மே. நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத, உன் கூடையே நான் இருக்கிறேன். நீ சிறு கூட்டம் நீ நினைக்காத, நீ பூச்சின்னு நினைக்காத, நான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்தில் தேவன் நம்மளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை அவர் சொல்கிறார். இதை யார்கிட்ட சொல்கிறாருன்னா, யாக்கோபுனா இஸ்ரவேல் ஜனம். சரியா? யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று அவர் பெயர் மாற்றினார், அப்படி தானே? ஸோ இதில் நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னா எபிரேய பாஷையில் போட்டிருக்க அசார். அசார் அப்படின்னா நான் உனக்கு துணை நிற்கிறது மாற்றம் கிடையாது, நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. உண்மையான அர்த்தம் என்னென்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஓகே தான், பட் அட் த சேம் டைம் நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். அப்போ இங்கே தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறது, நான் உன் மீட்பர். மீட்பர்னு என்ன தெரியுமா? எபிரேய பதத்தில் போட்டிருக்கு கால். கால் அப்படின்னா ரிலேட்டிவ்னு அர்த்தம், கின்ஸ்மேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உன் கூட வருவேன், நான் உனக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன், ஐ ஆம் யுவர் ரிவெஞ்சர். இன்னொரு வார்த்தை, இந்த கால் வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் பர்ச்சேசர், ஓனர். நான் தான் உனக்கு ஓனர். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது உன்னுடைய பிரச்சனை கிடையாது மகனே மகளே, அது என்னுடைய பிரச்சனை. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை பார்ப்போம். யாக்கோபும் ராகேலும் அந்த குடும்பத்தோடு அந்த எப்பிராத்தான் என்னப்பட்டும் பெத்லகேமுக்கு அவங்க போய் கொண்ட நேரத்தில் இந்த ராகேலுக்கு பிரசவ காலம் வருகிறது. பிரசவ காலம் வரப்போதும் அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 17-18. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். 2 பேருக்குமே சேம் சிச்சுவேஷன் தான். ஆனால் இந்த ராகேலுக்கு ஆறுதல் கிடைக்கல, அவள் வருத்தப்படுறா. அவளுக்கு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைகளில் அவள் தன்னுடைய பையனுக்கு பெயர் வைக்கிறா பெனானி. பெனானினா வருத்தத்தின் குமாரன், த சன் ஆஃப் சாரோ. ஆனால் யாக்கோபு பாருங்கள், ஆண்டவர் யாக்கோபோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுனால யாக்கோபிட்ட அடிக்கடி சொல்கிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் தான் உன் தேவன், நான் தான் உனக்கு ஆறுதல் தருவேன். அதை மனசில் யாக்கோபு வேரூன்றி இருக்கிற காரணத்தினால அவன் அந்த சூழ்நிலை ஒரு மோசமான சூழ்நிலை தான். தன்னுடைய மனைவி இறக்கும் தருவாயில் இருக்கிற சூழ்நிலை தான். ஆனால் தன்னுடைய பையனுக்கு பென்ஜமின் என்று பெயரிட்டான். பென்ஜமின்னா சன் ஆஃப் ரைட் ஹேண்ட். என் வலது கரத்து வரைக்கும் அவன் இருப்பான், என் கடைசி வரைக்கும், என்னுடைய கடைசி சூழ்நிலை வரைக்கும் அவன் வலது கரத்தில் தான் இருப்பான், என்னுடைய வலது கரத்தை விட்டு அவன் நீங்க மாட்டான். பாருங்க, யோசேப்பு அவன் கூட இல்லை, அவன் அந்த பென்ஜமின் பேர் வச்சனாலே என்னவோ தெரில, ஆனால் அந்த பென்ஜமின் கடைசி வரைக்கும் இந்த யாக்கோபோடு தான் இருந்தார். பாருங்க, அங்கே ராகேலுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதனால அடுத்த வசனம் சொல்கிறது, ராகேல் மரித்து பெத்லகேமில் அவள் அடக்கம் பண்ணப்பட்டா. அப்போ இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை இந்த மாதிரி விசுவாசத்தோடு போய்கொண்ட நேரத்தில் அவன் வாழ்க்கையில் ஒரு வருத்தமான ஒரு காரியம் நடக்குது. இன்றைக்கி சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலைகளில் அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் ஜெயிச்சிருவாங்களான்னு தெரியாது, அப்படி தானே? இன்னொரு சூழ்நிலையில் வேறு மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஒரு பண நெருக்கடியோ இல்லாட்டி ஒரு வியாதியோ ஒரு இழப்போ அந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க டக்குன்னு அதில் சோர்ந்து போயிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த யாக்கோபுக்கு நடக்குது. பாருங்கள், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான்.
இதை எதை குறிக்குது என்றால், இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள், அதாவது யாக்கோபு பசங்கள்லாம் வந்து உங்கள் பிள்ளையோட வஸ்திரம் இதுதான், சிங்கம் அடிச்சிடுச்சு, அதனால் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதில் தான் யாக்கோபு அநேக நாள் தன்னுடைய குமாரனுக்காக துக்கித்து கொண்டு இருந்தான் இருக்குது. அடுத்த வசனம் சொல்லிடுறது பாருங்க, அவனுடைய குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நிறைய பேர் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, சரி பரவாயில்லப்பா, கொஞ்சம் உடம்பை தேர்த்திக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. இல்லை, அவன் சாப்பிடல, தூங்கலை. இந்த யோசேப்பினுடைய இழப்பு அவனுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது. ஆண்டவர் எனக்கு துணையே இல்லை, அதனால நான் பாதாளத்தில் போவேன். ஆண்டவர் எனக்கு துணையே செய்ய மாட்டார், நான் பாதாளத்தில் போவேன். மை காட் forsake me, he didn't help me. பாருங்க, அந்த சில துக்கம், சில சஞ்சலமான காரியம் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை எந்த மாதிரி கொண்டு போகுது பார்த்தீங்களா? போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, நவோமி சொல்கிறா, கர்த்தர் தான் என்னை சிறுமப்படுத்தினார். அவர் யாரையும் சிறுமப்படுத்திக்கிற தேவன் அல்ல, சிறுமையாக இருக்கிறவர்களை உயர்த்துகிற தேவன் தான் நம் தேவன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், அப்படி தான் நடக்கக்கூடாதுன்ற என்ன இருக்குது, நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் நாம் என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறோம்? யாக்கோபு பேசுகிறாரு, நான் பாதாளத்திலே இறங்குவேன். அன்றைக்கு ராகேல் மரிக்கும் தருவாயில் இருக்க போதும் விசுவாசமான வார்த்தைகளை பேசின அந்த யாக்கோபு இன்றைக்கு யோசேப்பு இழக்கும் தருவாயில் யோசேப்பு மேலே அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். ஆண்டவர் எனக்கு துணையே செய்ய மாட்டார், நான் பாதாளத்தில் இறங்குறேன். இந்த மாதிரி இன்னொரு நபரும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படி தான் செஞ்சார் பாருங்க. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. இங்கே இன்னொருத்தர் பாருங்க, ஆண்டவர் எனக்கு துணை செய்யலை, நான் ஆண்டவருக்காக காத்துட்டு இருந்தேன், என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு அப்படின்னு சொல்லி டேவிட் வாஸ் கிரைங் ஃபார் ஹெல்ப். ஆண்டவர்கிட்ட எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் அழுதா இருப்பாருங்க. NLT வெர்ஷனில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, ஐ எம் எக்ஸாஸ்டட் ஃப்ரம் க்ரைங் ஃபார் ஹெல்ப். நான் தோய்ந்து போயிட்டேன், நான் சலித்து போயிட்டேன், நான் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சோன்னா அவங்கெல்லாம் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க, நான் இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டேன். அவர் எப்படி புறக்கணிச்சான்னு சொல்லி இந்த சங்கீதம் 69:7-8 பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லெச்சை என் முகத்தை மூடிற்று, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். பாருங்க, அவன் குடும்பத்தினால அவன் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான், சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். கர்த்தர்ட்டேருந்து உதவி வருமானு எதிர்பார்க்கையில் கர்த்தர்ட்டேருந்து அவனுக்கு உதவி வரல என்று சொல்லி அவன் நாட்கள் அவன் விரயமாக போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளில். ஆனால் இதே தாவீது அடுத்தவங்களுக்கு தேர்தலாக இருந்தாரே, ஆறுதலாக இருந்தாரே. சவுல்கிட்டருந்து தேவன் வந்து தன்னுடைய ஆவியை எடுத்துக்கொண்டு பொல்லாத ஆவியை ஏவி விட போதும் இந்த தாவீது சுரமண்டலத்தினாலே வாசித்து சவுலுக்கு ஒரு ஆறுதலின் மகனாக இருந்தானே. தாவீதுக்கும் பத்சேபாளுடைய பிள்ளையை தேவன் அடித்தது நிமித்தம் பத்சேபாளுக்கு தாவீது ஆறுதலாக இருந்தார் என்று சொல்லி நம்ம வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதே தாவீது சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆண்டவரே, நான் அழுதது உண்மைதான், நான் கதர்னது உண்மைதான், என் உள்ளத்தில் விசாரம் பெருகையில் உம்முடைய ஆறுதலான வார்த்தைகள் என் ஆத்மாவை தேற்றினது. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஆறுதல் அற்று நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. The God comfort David in all his situation, all his worst situation. எல்லா மோசமான நிலைமைகள்லையும், எல்லா வனாந்தரமான நிலைமைகள்லையும் தேவன் இந்த தாவீதுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அவனை தேற்றினார். இப்போ நம்ம யாக்கோபு பார்ப்போம். யாக்கோபு சொல்கிறாரு, எனக்கு வந்து ஆண்டவர் துணை இல்லை, எனக்கு ஆண்டவர் உதவி செய்யலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார்ல. அந்த யாக்கோபு கடைசி நாட்களில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணார்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தன்னுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு யாக்கோபு பிளஸ் பண்ணுறார் பாருங்க. 49:25 உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று சொல்கிறாரு. உன் தகப்பன், அதாவது யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன் தகப்பன் ஆகிய யாக்கோபுக்கு தேவனால் அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார்.
யார் எனக்கு துணை இல்லை, நான் பாதத்தில் போவேன்னு சொன்ன அந்த யாக்கோபு ஆண்டவருடைய நாமத்தை அவர் யூஸ் பண்ணுறாரு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உனக்கு துணையாக இருப்பார். பாருங்க, யாக்கோபுக்கு தெரியுது என் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறதுனால தான் நான் என் யோசேப்பை நான் திரும்ப பார்க்க எனக்கு தேவன் எனக்கு கிருபை அளித்தார் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ நல்ல தேவன்! பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிற தேவன். அவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன், அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன், அவர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிற தேவன். God encourage those who are discouraged. உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இறங்கி வந்து ஆறுதல் கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த யாக்கோபு எனக்கு தேவன் துணை இல்லை, எனக்கு தேவன் எனக்கு ஆறுதல் சொல்லலை, நான் பாதாளத்தில் இப்படியே நான் செத்து போயிடுவேன்னு சொன்ன அதே யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதில் அவன் தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு துணை நிற்கிறார். வசனம் தெளிவாக சொல்கிறது, யாக்கோபினும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலே நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பயப்படும்படியாக சூழ்நிலைகள் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது என்றால், என் வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைப்பட்டே இருக்கிறது, சில காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு சொல்கிறேன், அந்த வாழ்க்கையில் தேவன் துணையாய் நின்று தேவன் பாதுகாப்பாக இருந்து அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். சிறுமைப்பட்டவர்களுக்கு God comforts the downcast. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தான் நம் தேவன். இந்த தாவீது சிறுமைப்பட்டவனாக இருந்தான், எல்லாராலையும் அவன் ஒதுக்கப்பட்டவனாக புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்த தாவீது சங்கீதம் 121 வசனம் 2ஆம் வசனத்தை சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுகிற தேவன், அவர் தான் எனக்கு துணை நிற்கிற தேவன், அவர் தான் எனக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவன். இன்றைக்கி உங்கள் ஆறுதல் மனுஷங்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, உங்கள் ஆறுதல் கர்த்தர்கிட்ட நீங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துட்ட எதிர்பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்ட்ட எதிர்பாருங்க, வேதத்தில் நீங்கள் எதிர்பாருங்க. நிச்சயமாகவே ஆறுதல் அளிக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆறுதல் அளிப்பாராக. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆறுதல் தேவன் இந்த தலைப்பில் இதுக்கு முந்தின 2 வீடியோ நான் பேசியிருக்கிறேன், நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். நிச்சயமாகவே யாருக்கெல்லாம் ஆறுதல் தேவையோ அவங்களாம் நீங்கள் இந்த வீடியோஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். God bless you. Until then, bye from Team.